வெற்றி மகாபிரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மேந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, நோய் நொடிகள் இல்லாமல் நாம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, படுத்த படுக்கையாக இருக்கிறவங்க, தினந்தோறும் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு அதிலேயே என்னுடைய காலம் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவும் மனசு வருத்தப்படுறவங்க யாராக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தாக்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அந்த ஆலயத்துக்கு மாதந்தோறும் வரக்கூடிய உங்கள் பிறந்த நட்சத்திரம் வருங்க. அந்த நட்சத்திர நாளில் சுத்தமான நல்ல எண்ணெய், அதாவது செக்கில் ஆட்டின எண்ணெயாக பார்த்து உங்களால் முடிந்த அளவு 1 லிட்ரு 2 லிட்ரு இந்த மாதிரி வாங்கி கொண்டு போய் நீங்கள் கோவிலில் குருக்கள்கிட்ட எண்ணெய் காப்புக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. அப்படி கொடுக்கும்பொழுது அங்கே தினந்தோறும் எல்லா தெய்வங்களுக்கும் எண்ணெய் காப்பு செய்வாங்க. செஞ்சுட்டு தான் அலங்காரம் அத்தனையும் செய்வாங்க, அபிஷேகம் ஆராதனை அத்தனையுமே செய்வாங்க. அப்படி செய்கிறதுக்கு அவங்க உபயோகப்படுத்திக்குவாங்க. நீங்கள் இதை கொடுக்கும் பொழுது என் உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் அத்தனையும் தீரணும், அதாவது எப்படியாப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தீர்ந்து நான் நல்லபடியாக எழுந்து நடமாடணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. உங்கள் வீட்டில் முடியாதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்காக வேண்டிக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்களும் கொண்டு போய் கொடுக்கலாம். ஆனால் முடியாதவங்களுடைய பிறந்த நட்சத்திரம் அந்த நாளாக பார்த்து கொடுங்க. இந்த மாதிரி மாதம் மாதம் உங்களால் முடிந்த அளவு வாங்கி கொடுத்துக்கிட்டே வாங்க. அற்புதமான ஒரு பரிகாரங்க. இதை செய்யுங்க, எப்படியாப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்க கூட எழுந்து நடமாடுவாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். இதை செஞ்சு தான் பாருங்கள். நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.